வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி சிக்கன் கறி. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கறி மசால் சேர்த்துக்கோங்க. இந்த கறி மசால் வேறு ஒன்றும் இல்லை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த பிரியாணியில் சேர்க்குற இலை, இந்த மாதிரி வாசனை ஜாமான்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச ஒரு பவுடர் தான். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது, வாங்கிக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் 5 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துறோம். இந்த சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசாக உப்பும் இது கூட சேர்த்துக்கிறோம். இந்த கறி மசால் சேர்க்குறதுனால நான்வெஜ்ஜில் உள்ள அந்த ஸ்மெல்லாம் இருக்காது. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நான்வெஜ்ஜில் நிறைய ரெசிபீஸ் இருந்தாலும், நிறைய ஐட்டங்கள் இருந்தாலும், சிக்கன் எப்பயுமே ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. நான்வெஜ்ஜோட வாடை இருக்காது, சீக்கிரமேவே செரிமானம் ஆகிடும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் சிக்கன் போனோட தாங்க ஆட் பண்ணணும், அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போனோட உள்ள சிக்கன் சேர்த்துட்றோம். சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கியாச்சு. 2 ஸ்பூன் மசால் பொடி சேர்க்குறோம். வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசால் பொடி தான் இது. குழம்பு மிளகாய் தூள்னு விற்கிது, நீங்கள் வீட்லேயும் அரைச்சி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த குழம்பு மிளகாய் தூள் இந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்படின்னா தான் சீக்கிரமாக அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போது அந்த குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆகிட்டு, இப்போது 2 வத்தல் காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, அதை 2 வத்தலை கிள்ளி போடுறோம். இது கூட கெட்டியான 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கிரேவி கொடுக்கறதே இந்த தயிர் தான். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு இறக்குனீங்கனாவே சுவையான ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி ஆகிடும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வச்சு இறக்கியாச்சு. பாருங்கள் கிரேவி எப்படி ரெடியாக இருக்குன்னு. நம்ம ஊற்றின நல்லெண்ணெயும் மேலே நல்லா வந்திருக்கு, அதே மாதிரி தயிர்லேருந்தும் எண்ணெய் வந்திருக்கு. சுவையான ஸ்பைசி சிக்கன் கறி ரெடி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.